தான் இருக்கிறோம். ஆயுளின் ரகசியம் அது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஜி ஃபேமிலி. எங்கள் அப்பாவோட 90வது பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கோம். அதுதான் பார்க்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்ப நீ என்ன நினைச்ச? செல்ஃபி இல்ல, வீடியோ. போய் சொல்றாங்க. டக்குன்னு முடிப்போம். நீ எல்லாரும் உள்ள போய் சொல்லு. அவங்க எல்லாம் போட்டு இருக்காங்க. உள்ள போய் போட்டு எடுத்த பிறகு இல்லையா? அவங்க சொல்றாங்க. வாங்க இருக்கீங்களா? Smile again, smile.
உணர்வோடு 90 சாக்லேட்லாம் கொடுத்து கேட்கலாம் சொல்லி ரொம்பலாம் கொண்டாடுறாங்க. சிமியோன் என்ற புதுமையான கோரிக்கை அண்ணனோட பாசமாக எங்கள் சிஸ்டர் அக்கா சம்பவங்கள் அண்ணனுடைய பிள்ளைகளுக்கு சம்பவங்கள் என்னன்னா நான் ஏன் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது யாருன்னா தெரியுமா அப்பாவும் வாங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க. அத்தை வந்து நிச்சயம் அப்பா இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிருச்சு. கூட்டு போவோம்.
கீழே உள்ளது அப்படி இருக்குமா? கையோட இருக்கும். அங்கே போய் நின்று எல்லாம் சின்ன பிள்ளைங்க. ஆண்டு விழா பிறப்பு விழாவில் நாங்கள் அனைவரும் கூடியிருக்கிறோம். சந்தோஷமான நாளில் எனக்கு மீண்டும் 100 ஆண்டு வாழ்வதற்கு வாழ்வதற்கு ஆயுஷை கொடுத்து உடல்நலமும் உள்ளநலமும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். இதை கேட்க வெட்டி அனைவரும் சந்தோஷப்படுத்துவதற்கு இந்நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். ஆமென். இருப்பதாக ஆமென். அது பிரச்சனை இல்லை. கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒரு நிமிடம் நன்றி செலுத்துவோம். 90வது இந்த வயதிலே ஆண்டவர் நன்மையாய் நம்ம ஒன்றாய் கூடி அருமையான தகப்பனாருக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாக கூடி வந்திருக்கிற வேளையில பிதாவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை திருப்பாடல்கள் 92ஆம் அதிகாரம் 14 எங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். எங்களது தந்தையரது பிறந்த நாள் விழாவை பல நாட்களாக நாங்கள் நடத்த வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்கள் தந்தையை குறித்து நான் அதிகமாக பேச வேண்டிய தேவையில்லை. காரணம், ஏற்கனவே எங்கள் சித்தப்பா எங்கள் தந்தை முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு சொன்னாங்க. பட் எங்களை பொறுத்தளவில் எங்கள் அதாவது பணம் பெருசாக சேர்க்காமல் இருந்தால் கூட கல்வி தான் ஒரு பெரிய சொத்து, அசைக்க முடியாத ஒரு சொத்துன்னு சொல்கிறத உணர்ந்து அறிந்து திரிந்து தனது ஆசாபாசங்களை திறந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் எங்கள் அப்பாவுக்கு கிடையாது. காலையில் 5 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு போவார், நடந்து வர்றது 5 கிலோமீட்டர் நடந்து வருவார். ஸோ அந்த இது எங்கள் அப்பாவோட ஆயுளின் ரகசியம் அது ஒரு என்றால் மிகையாகாது. அதுபோன்று தந்தைமார் காட்டும் உதவி அவையத்து முன்னிருப்ப செயல் என்று சொல்லுற மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளோட தனித்திறனையும் இந்த யூனிக்னஸ் ரெனல் மார்ட்டின் கிராமரை உட்கார வச்சு எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அது ஒரு கடுமையான வாத்தியாராக எங்களுக்கு நடந்துட்டாரு. இல்லைப்பா, நாங்கள் படிக்க டைமில் இப்போ நான் படிப்பேன், ஜஸ்ட் ஓடி போயிடுவான். அப்புறம் நான் கொஞ்ச நேரம் படிப்பேன், அப்புறம் ஓடி போயிடுவேன். நானும் ரூபின் கெட்பின் எல்லாம் ஒழுங்காக படித்தாங்க. ஸோ அந்த டைமில் படிக்கணும்னு ஒரு உத்வேகத்தை, ஒரு ஆட்டிடியூடை எங்கள் அப்பா கிரியேட் பண்ணார். அந்த இதுக்கெல்லாம் மெயின் காரணம் எங்கள் அம்மா பிகைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர் ஸ்டாண்ட்ஸ் எ வுமன் சொல்கிற மாதிரி எங்கள் அம்மா ஒவ்வொரு இதுக்கும் எங்கள் அப்பாவுக்கு பக்கபலமாக இருந்தாங்க. எங்களோட ஒவ்வொரு சக்ஸஸுக்கும் எங்கள் அம்மாவோட உந்துதல் இருந்தது. 99% எங்கள் அப்பா அம்மா பேச்ச கேட்டார். நாங்கள் அப்பா சொல்றது கூட கேட்க பட் ஒரு முன்னோடியாக இருந்தார். அது மாதிரி ஒரு பிறர் அன்பு அந்த இது எங்கள் அப்பா ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார்.
அது மாதிரி வந்து சகோதர அன்புக்கு வந்து எங்கள் அப்பா என்ன ஒரு எடுத்துக்கணும். காரணம்னா அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து அந்த அளவு பாசமாக இருப்பாங்க. எப்போ அதாவது நீங்கள் வந்து சொன்னால் பிலீவ் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரியமாக இருப்பாங்க. அதே இதை வந்து நாங்களும் வந்து எங்கள் பிரதர்ஸில் நாங்கள் வந்து ஓரளவு நாங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்ன காரணம் வந்து எங்கள் அப்பா தான். அந்த இதை வந்து நாங்கள் மறக்கவே முடியாது. எங்கள் அப்பா வந்து இன்னும் பல காலம் என் தம்பி டாக்டர் எப்பில் வந்து அவன் ஒய்ஃப் எல்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து நல்லா பார்த்துட்ருக்காங்க. அந்த இதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அந்த இடத்துல. அதே மாதிரி எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வந்து நாங்கள் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி உணர்வுகளாக இருக்கோம். எல்லோரும் வந்து கலந்து இந்த விழாவினை சிறப்பித்து உணவு உண்டு செல்லுமாறு அனுமதி. லைட்டாக கொடுங்கத்தா, லைட்டாக சும்மா வாயில் வச்சுட்டு எடுத்து. சும்மா வாயில் வச்சுட்டு எடுத்து நிறைய அந்த க்ரீம் மட்டும் போதுக்கா, க்ரீம் மட்டும். மடிச்சு ஒரு ஆள் மடிச்சு வை எல்லாத்தையும் நல்லா ஜோக் அடிக்க. அப்படிதான் இருக்கிறோம். ஸ்டெப் எடுத்துக்கிட்டு அந்த ஹீமோகுளோபின்லாம் கம்மியாக சாப்பிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.